ஹலோ எவ்ரிவன், வெல்கம் யூ ஆல். ஸோ இந்த வீடியோவில் சில யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸ், அதாவது ஒரு 30-40 சென்டென்ஸ் கிட்ட வந்து பார்க்க போகிறோம். அண்ட் தென் நம்ம அதில் யூஸ் பண்ணுற சில மாடல் வெர்ப்ஸ் மூலிமா அடுத்தடுத்து எப்படி வந்து சென்டென்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இட் செல்ஃப் அப்படின்ற போது அதுவாகவே, அதுவாகவே, தானாகவே அப்படின்னு அர்த்தம். தானாகவே, இல்லை அதுவாகவே அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய செயல் இல்லாமல், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாமல் ஒரு விஷயம் தன்னால் நடக்குதுன்னா அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இட் செல்ஃப் அப்படின்ற போது. ஓகேங்களா? லைக் இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, லைக் நீ வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணுறீங்க, அது எப்படி தானாக விழும், அது எப்படி தானாக விழும். ஒரு பொருள் வந்து கீழே விழுந்துச்சுன்னா நீ வந்து கேட்பீங்க, ஹவு கேன் இட் ஃபால் இட் செல்ஃப், ஹவு கேன் இட் ஃபால் இட் செல்ஃப் அப்படின்ற போது அது எப்படி தானாக விழும், அது எப்படி தானாக விழும் அப்படின்ட்டு. இது அது தன்னால் விழுந்துருச்சு, நான் எதுவுமே பண்ணல, அது எப்படியே கீழே விழுந்துருச்சு அப்படின்ற போது இட் ஃபெல் இட் செல்ஃப், அது தன்னால் கீழே விழுந்துருச்சு, இல்லை தானாகவே கீழே விழுந்துருச்சு அப்படின்றீங்க. ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ ஸ்மால் வவுண்ட், இட் வில் ஹீல் இட் செல்ஃப் அப்படின்ற போது இது வந்து ஒரு சின்ன காயம், விட்டால் தன்னால் ஆறிடும், நீ எதுவுமே பண்ண தேவையில்லை, அது தன்னால் ஆறிடும், அதுவாகவே ஆறிடும், தானாகவே ஆறிடும் அப்படின்றது. இட் எ ஸ்மால் வவுண்ட், இட் வில் ஹீல் இட் செல்ஃப், அது தன்னால் ஆறிடும், அது சின்ன காயம் அப்படின்ட்டு. நீங்கள் அதே பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறீங்கன்னா, தி வவுண்ட் ஹீல்டு இட் செல்ஃப், காயம் தன்னாலவே ஆறிடுச்சு, அது சின்ன காயமாக தான் இருந்துச்சு, நான் எதுவுமே பண்ணல, ஆயின்மெண்ட் போடல, டேப்லெட் போடல, அது தன்னாலவே ஆறிடுச்சு, சரியாயிடுச்சு அப்படின்றீங்க. அந்த நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, டோன்ட் வரி இட் வில் பி ஓகே இட் செல்ஃப், நீ எதுவும் கவலைப்படாத, அது தன்னாலவே சரியாயிரும், நாளாச்சுன்னா தன்னால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அதுதான், அது தன்னால் சரியாயிரும், டோன்ட் வரி. நீ வேணும்னு கேட்டால், இல்லை நீ ஆசைப்பட்டா அது தன்னால் வந்துருமா, நீ ஆசைப்பட்டா நீ எதுவுமே செய்யாமல் அது தன்னால் வந்துருமா அப்படின்றது. வில் இட் கம் இட்செல்ஃப் இஃப் யூ வாண்ட். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டுடே இட் செல்ஃப், டுமாரோ இட் செல்ஃப் அண்ட் நவ் இட் செல்ஃப். இந்த மூணோட யூசேஜ் தான் இதில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, டுடே இட் செல்ஃப் அப்படின்ற போது நீங்கள் ஒரு விஷயத்தை இன்றைக்கே பண்ணி ஆகணும், ஒரு கட்டாயத்தில் இருக்குங்க, நான் அந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கே பண்ணி ஆகணும், நாளைக்கு வந்து எனக்கு வந்து ஆப்ஷனே கிடையாது, எனக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது, நான் இன்றைக்கே பண்ணி ஆகணும், இன்றைக்கே முடிச்சாகணும் அப்படின்ற போது டுடே செல்ஃப் அது வந்து யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்ற போது நான் இன்றைக்கே பண்ணி ஆகணும். லைக் இதோட எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும்னா, சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, நான் இந்த வேலையை இன்றைக்கே முடிச்சாகணும் அப்படின்ற போது ஐ ஹாவ் டு டூ திஸ் ஒர்க் டுடே இட் செல்ஃப், நான் அந்த வேலையை இன்றைக்கே முடிச்சாகணும், நாளைக்கு வந்து எனக்கு ஆப்ஷனே கிடையாது. இல்லை லைக் நீங்கள் ஒரு இபி பில் கட்ட போகிறீங்க, ஸோ இபி பில் கட்டும் போது நான் வந்து இன்றைக்கி பில் கட்டாகணும், நாளைக்கு போனால் எனக்கு வந்து ஃபைன் போட்டுருவாங்க, நான் இபி பில்லை இன்றைக்கே கட்டி ஆகணும், நாளைக்கு போனால் எனக்கு வந்து ஃபைன் போட்டுருவாங்க, ஃபைன் வந்து ஆட் பண்ணிடுவாங்க அப்படின்ற போது ஐ ஹாவ் டு பே டுடே இட் செல்ஃப், டுமாரோ தே வில் ஆட் ஃபைன் சார்ஜஸ் டூ, நான் இன்றைக்கே வந்து காசு வந்து கொடுத்தாகணும், கட்டி ஆகணும், நாளைக்கு போனால் எனக்கு வந்து ஃபைன் சார்ஜஸ் வந்து ஆட் பண்ணிடுவாங்க அப்படி சொல்கிறது. ஓகேங்களா? இதே தான் சேம் தான் டுமாரோ இட் செல்ஃப் அப்படின்ற போது இதே சேம் தான், நான் வந்து இந்த விஷயத்தை நாளைக்குள்ளே பண்ணி ஆகணும், இதில் டுடே இட் செல்ஃப், அதில் டுமாரோ இட் செல்ஃப். ஓகேங்களா? நாளைக்கே வந்து நான் பண்ணி ஆகணும் அப்படின்ற போது ஐ ஹாவ் டு டூ திஸ் ஒர்க் டுமாரோ இட் செல்ஃப், நாளைக்குள்ளே நான் இந்த விஷயத்தை முடிச்சாகணும் அப்படின்லாம். அதே நவ் இட் செல்ஃப்ன்ற போது அதே சேம் தான், ஐ ஹாவ் டு டூ திஸ் ஒர்க் நவ் இட் செல்ஃப், நான் இப்போயே வந்து இந்த விஷயத்தை முடிச்சாகணும். லைக் நீங்கள் இதில் ஃப்ளிப்கார்ட்லாம் போனீங்களா, ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போடுறீங்க, அதில் ஆஃபர் வந்து போட்டுப்பாங்க, கீழே டைம் வந்து ஓடும், ஒரு 1/2 hour 5 minutesலாம் ஓடும், சில டைம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 5 minutes ஓடும். ஸோ அப்போ வந்து நீ ஆர்டர் பண்ணி ஆகணும் அப்படின்ற போது அதான் இப்போ பண்ணி ஆகணும், இல்லைன்னா ஐ ஹேவ் டு புட் மை ஆர்டர் நவ் இட் செல்ஃப், நான் என்னோடய ஆர்டரை இப்போயே போட்டாகணும், இல்லைன்னா எனக்கு வந்து ஆஃபர் கிடைக்காது, ஐ ஹேவ் டு புட் மை ஆர்டர் நவ் இட் செல்ஃப் அப்படின்ற போது நான் ஆர்டரை இப்போயே வந்து போட்டாகணும் அப்படின்றீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, எஸ்டர்டே இட் செல்ஃப், அதாவது நீங்கள் வந்து பாஸ்ட்டில் யூஸ் பண்ணுறீங்க, பாஸ்ட்டில் வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் நடந்த விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? நான் நேற்று அவனை பார்த்தேன், சிம்பிளாக சொல்லணும்னா நான் நேற்று அவனை பார்த்தேன் அப்படின்ற போது
ஐ saw him yesterday itself. ஐ saw him yesterday itself. நான் நேற்று அவனை வந்து பார்த்தேன். இல்லைன்னா நான் நேற்று அதை வாங்கினேன். நான் நேற்று தான் இதை வாங்கினேன். ஐ பாட் இட் எஸ்டர்டே செல்ஃப். ஐ பாட் இட் எஸ்டர்டே இட் செல்ஃப். நான் நேற்று அந்த படத்துக்கு போனேன். இல்லை நான் நேற்று அந்த படத்தை பார்த்தேன் அப்படின்ற போது ஐ saw the movie yesterday itself. ஐ saw the movie yesterday itself அப்படின்ற போது நான் ஒரு விஷயத்தை நான் பண்ணிட்டேன். நான் நேற்று அந்த விஷயத்தை பார்த்தேன், இல்லை நான் நேற்று அந்த விஷயத்தை பண்ணேன் அப்படின்ற போது நீங்கள் yesterday itself வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா லைக் மை செல்ஃப் அப்படின்ற போது உங்களுக்கு நீங்களே ஒரு விஷயத்தை வந்து பண்ணிக்கிறது, அதான் வந்து மை செல்ஃப் அப்படின்றது. இது நீங்கள் ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் மூணுலேயே வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லைக் ஐ ஹவ் said to myself 100 times. ஐ ஹவ் said to myself 100 times. எனக்கு நானே 100 தடவை சொல்லிக்கிட்டேன். ஒரு விஷயத்தை செய்யணுன்ட்டு மறந்துடக்கூடாதுன்னு எனக்கு நானே 100 தடவை சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா எனக்கு நானே சமைச்சுக்கிடுவேன். ஐ குக் மை செல்ஃப். இல்லை நானே என் துணியெல்லாம் வாஷ் பண்ணிக்கிடுவேன். ஐ வாஷ் மை க்ளோத் மை செல்ஃப். நான் என்னோடய துணியெல்லாம் நானே துவைச்சிக்கிடுவேன். ஐ வாஷ் மை க்ளவுத் மை செல்ஃப் அப்படின்லாம். அது சேம் அதுதான் யுவர் செல்ஃப் அப்படின்ற போது உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிறதா வந்து யுவர் செல்ஃப் அப்படின்றது. ஓகேங்களா, யுவர் செல்ஃப். இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லைக் யூ கோ யுவர் செல்ஃப் இஃப் யூ வாண்ட். டோன்ட் ஆஸ்க் மீ டு கம். உனக்கு தேவைன்னா இல்லை உனக்கு விருப்பப்பட்டா நீயே போய்க்கோ, என்ன கூப்பிடாத. உனக்கு விருப்பப்பட்டா இல்லை ஒரு விஷயத்தை நீ செய்யணும்னு நினச்சின்னா நீயே பண்ணு, இல்லை நீயே போய்க்கோ, என்னை வந்து கூப்பிடாத அப்படின்றது. ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைக் சிம்பிளாக சொல்லணும்னா நீயே கேளு, உனக்கு வேணும்னா நீயே கேளு அப்படி சொல்லுவோம். ஆஸ்க் யுவர் செல்ஃப். ட்ரைவ் யுவர் செல்ஃப் அப்படின்ற போது நீயே ஓட்டு, நீ தானே போகணுச்சா நீயே ஓட்டு. ட்ரைவ் யுவர் செல்ஃப் அப்படின்லாம். இல்லை கோ யுவர் செல்ஃப், நீயே போ, நீ தான் ஆசைப்பட்ட, நீ தான் போகணுன்னு ஆசைப்பட்ட, நீயே போ. டூ யுவர் செல்ஃப் அப்படின்னா டூ யுவர் செல்ஃப் அப்படின்னும் போது நீயே பண்ணு, அதாவது உனக்கு தேவையானது. அதாவது நம்ம வந்து ஆர்டர் பண்ணல, நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம், அந்த ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ நீ வந்து விருப்பப்பட்ட, நீ வந்து ஆசைப்பட்ட, ஸோ அதை நீ தான் பண்ணிக்கணும். அவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க, அவங்க தான் வந்து உங்கள்கிட்ட கொஸ்டின் பண்ணுறாங்க, நம்ம அங்கே போகலாமா, நம்ம அதை பண்ணலாமா அப்படின்ற போது நீங்கள் சொல்கிறீங்க. ஓகேங்களா. ஸோ விளாட்டுக்கு சொல்லலாம், இல்லை சீரியஸாக கூட சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ நீயே பண்ணு, நீயே கேளு, நீயே பேசு, இல்லைன்னா நீயே வாங்கிக்கோ அப்படின்ட்டு நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து நல்ல விதமாகவோ இல்லை கெட்ட விதமாகவோ நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதம். ஓகேங்களா. ஸோ தட்ஸ் இட் கைஸ். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரியான சில யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸோட பார்க்கலாம். அண்ட் தென் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, பை.